வணக்கம் மக்களே. சோழநாடு கோவில் சீரீஸில் இந்த வீடியோவில் எந்தெந்த கோவில் தரிசனம் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மன் கோவில் தாங்க. இந்த அம்மா இங்கே மேற்கூரை இல்லாமல் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றத ரீசனை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு அப்புறம் ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலுக்கும் போயிருந்தோம். அங்கே என்னுடைய தரிசனம் எப்படி இருந்ததுன்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புவனாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோவில்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்கள ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாயுமானவர் சுவாமியும் உச்சி பிள்ளையாரும் தரிசனம் பண்ண பிறகு அடுத்து நம்ம வந்திருக்க கோவில் பார்த்திங்கன்னா உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் தான். காரை விட்டு இறங்குறதுமே கோவிலேருந்து மணி சத்தம் கேட்டுதுங்க. ஏதோ பூஜை நடக்குது, நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் நான் பாட்டு கிடுகிடுன்னு இறங்கி வந்துட்டேங்க. யார் வராங்க வரலன்னு கூட பார்க்கல. அவங்கெல்லாம் கார் பார்க் பண்ணிவிட்டு நிதானமாக வந்தாங்க. உள்ளே போனால் பூஜை நடந்துகிட்டு இருந்ததுங்க. கொஞ்சம் மக்கள் கூட்டமாக தான் இருந்தாங்க. அப்படி இப்படி தள்ளி போய் கொஞ்சம் வழிவிடுங்களேன்னு சொல்லி சுவாமி தரிசனம் பண்ணாங்க. பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா கண் குளிர பார்த்தாச்சு. பசங்கள்லாம் அப்புறம் வந்து அவங்களுமே பார்த்தாங்கங்க. இப்போ நம்மளுக்கு திரையை போட்டிருக்காங்க. சுவாமி அலங்காரம் நடக்குது. அதுக்குள்ளே நம்ம கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்களா. இந்த கோவில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வெக்காளி அம்மன் மேற்கூரை இல்லாமல் கருவறையில் அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதாவதுங்க, தன்னோட மக்கள் வீடு இல்லாமல் தவிக்கிற போது தனக்கு மட்டும் எதுக்கு கோவில், அப்படி வேண்டாம் அப்படின்ட்டு இந்த அம்மா வெட்ட வழியில் அமர்ந்துருக்குறாங்கங்க. முன்னாடி சோழர்களோட தலைநகரமாக இருந்தது இந்த உறையூர். இப்போ இந்த உறையூர் மக்களோட காவல் தெய்வமும் இந்த வெக்காளி அம்மன் தான். திருச்சியில் இருக்க மக்கள் சமயபுரத்து அம்மனை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே அளவு இந்த வெக்காளி அம்மனையும் நம்பி வந்து தன்னோட குறைகளை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோவிலே சீட்டு இருக்குங்க. அதில் தன்னோட குறைகளை எழுதி கட்டி வைக்கிறாங்க. ஒரு மண்டலத்தில் 48 நாட்களுக்குள்ளே இந்த அம்மன் இதை தீர்த்தும் கொடுத்துட்றாங்களாம். நீங்களும் அப்படியே தீபாராதனை எடுத்துக்கோங்க. நான் இந்த கோயிலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மன் தான் இருக்காங்கங்க. வெக்காளி அம்மன் தான் பிரதான தெய்வம். இந்த அம்மனோட விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேற்கூரை இல்லாமல் கருவறையில் அமைந்திருக்கிறாங்க. சுற்றி இருக்க மண்டபத்தில் மேல்கூரை இருக்குங்க. அந்த அம்மா இருக்க கருவறை மட்டும் கட்டி பார்த்திங்கன்னா மேற்கூரை இல்லை. அம்மா உட்காந்துட்டு இருக்காங்களா, அதை சுற்றி இருக்க சுவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நின்னா இந்த அளவுக்கு தான் வந்து சுவர் இருக்குங்க. அதுக்கு மேலே சுவர் இல்லை. சுவர் கட்டணும், மேற்கூரை கட்டணும், அம்மா மழையோ வெயில் இருக்காங்களேன்னு யாருன்னா வருத்தப்பட்டு அந்த அம்மாவுக்கு அது முயற்சி எடுத்தாலும் அந்த அம்மா அதை தடுத்துடுறாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அறிகுறி காட்டுறாங்க. ஏன் அப்படின்றத நம்ம ஒரு கதையாக பார்க்கலாங்களா. இங்கே இருந்ததுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த கோயிலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கேங்க. அதாவது ஒரு முனிவர் இருக்கார். ஒரு நந்தவனம்னா தோட்டம் அமைச்சு அதில் பூச்செடியெலாம் வளர்த்து பூக்களை பறித்து தாயுமான சுவாமி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவருக்கு டெய்லி பூஜை பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டுருக்கார். அப்போ அந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ராஜா, இந்த உறையூர் வந்து சோழ காலத்தில் தலைமையிடமாக இருந்துதான். அப்போ இங்கே இருக்க அரசியோட ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, வந்து டெய்லி அழகாக பூ பூத்துருக்கேன், இதை போய் ராணி கொடுக்கலான்ட்டு பூக்களை பறித்து கொண்டு போய் ராணிக்கு வழக்கமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த முனிவர் என்னென்னா டெய்லி பூக்கள் குறையுதே அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. இது மாதிரி அரசியோட பணியாட்கள் வந்து அந்த பூவை பறிச்சுட்டு கொண்டு போய் அரசி கொடுக்குறத பார்த்துட்டார். ரொம்ப கோவம் வந்து அரசன்ட்ட போய் சொல்கிறார், இது மாதிரி பண்ணுறாங்க, தப்பு இல்லையா, நான் தாயுமானவருக்கு தானே வளர்த்து பூச்செடிகளை வளர்க்குறேன், அவருக்குரிய பூக்களை இவங்க ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்கும்போது அரசன் அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு அலட்சியமாக இருந்துறார். இதனால இன்னும் கோவம் அடைஞ்ச முனிவர் என்ன பண்ணுறாரு, தாயுமானவர்கிட்ட போய் முறையிடுறார். பாருப்பா, உனக்காக வச்சு இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு முறையிடுறதுனால அவரோட அன்பினால் தாயுமானவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து மணல்களை தூக்கி அடிக்க, மணல் காற்று மாதிரி அடிக்குதுங்க. அதனால் இந்த ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து அந்த மணல் காற்று அடித்தா என்ன ஆகும், வீடெல்லாம் இடிஞ்சு போயிட்டு அப்படியே ஒரு மணல் புழுதி மாதிரி வர்றதுனால எல்லாரும் அந்த அம்மாவை தேடி அடைக்கலம் தேடி, இந்த அம்மா தான் வந்து இந்த ஊருக்கு காவல் தெய்வமாக இருக்காங்க. இந்த அம்மாவை அடைக்கலம் தேடி வராங்க, இந்த அம்மாவும் காப்பாற்றுறாங்க. அதனால தான் மக்களோட வீடு இல்லாதனால நானும் வீடு இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு இந்த அம்மா வந்து மேற்கூரை இல்லாமல் இங்கே காட்சி கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஓசை கேட்டு தான் பசங்கள்லாம் வராங்களா இல்லையா நான் பார்க்கல, நேராக நடந்து வந்துட்டேங்க. பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உச்சிகால பூஜை மாதிரி பால் அபிஷேகம் பண்ணாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நிறைய கூட்டங்க பின்னாடி தான் இருந்து பார்த்தேன், நல்லா பார்த்தேன், கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். திரை போட்டு அம்மா அலங்காரம் பண்ணி திரை திறந்தாங்க. இப்போ அம்மா இன்னும் அழகாக இருக்காங்க. நீங்களும் ஓரளவு பார்த்து பின்னாடி கற்பூரம்ப்பா
நீங்களும் ஓரளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த வெக்காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லிட்டேங்க, நான் இதான் ஃபஸ்ட் தடவை வந்திருக்கேன், பார்த்தேன், ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து குங்குமம் விபூதி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இங்கே என்ன வேண்டுதல் எப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு பேப்பர், மஞ்சள் கலர் பேப்பரும் அதோட சொத்து மஞ்சள் கலர் கயிறுமே வச்சுட்ருக்காங்கங்க. அதை எடுத்து எல்லா பக்தர்களும் அவங்களோட வேண்டுதலை எழுதி அந்த மஞ்சள் நூலால் கட்டி இங்கே ஒரு இடத்துல கட்டி வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இங்கே வேண்டுதலை அவங்க பிரார்த்தனையை அம்மா கிட்ட வைக்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம லஞ்சு சாப்பிட்டுட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கோங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா லைட்டாக ரொம்ப லைட்டாக மழை சாரல் போடுது. வெயில் இல்லாதனால எங்களுக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. வாங்க அடுத்த கோயில் போகலாம். இங்கே அம்மாவை சுற்றி சின்ன சின்ன சுவாமிகள் என்னென்ன இருக்காங்கன்னா, உற்சவம் அம்மா இருக்காங்க, உற்சவ மூர்த்தி இருக்காங்க. அதுக்கு அடுத்து விநாயகர், வள்ளி தேவியானோட ரொம்ப குட்டியாக முருகர் இருக்கார். அந்த விக்கிரகம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பொங்கு சனீஸ்வரன்ட்டு தனியாக இருந்தாருங்க. அது விசேஷமாக சிறப்பாக இருந்தது. அதுதான் அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அன்னதானம் சாப்பிட்றதுக்காக மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கங்க. இந்த நேரத்தில் கோவிலோட நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்துடலாங்களா. காலையில் 5:15 மணிலேருந்து நைட் 9 மணி வரலுமே நடை திறந்திருக்கும். இடையில் கோவில் மூடுறது இல்லைங்க. காலையில் 5:15 மணிக்கு விஸ்வரூப பூஜை ஆரம்பித்தாங்கன்னா 5 கால பூஜை இந்த கோவில் நடைபெறுதுங்க. 9 மணிக்கு இரவு கால பூஜையோட நடை மூடிடுவாங்க. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த தகவல் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை இங்கே சொல்கிறோம். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோங்க. மதியம் டைம் ஆகிடுச்சிங்க, பசிக்குது, சரி சாப்பிட்டுட்டு தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் சாப்பிட வந்திருக்கோம். உள்ளூர்லேருந்து பார்க்குற மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை தவிர வேறு எந்த ஹோட்டலெலாம் சாப்பிட்டா மீல்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். சுவாமி அங்கே வெக்காளியம்மன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சிங்க. பக்கம்தான் அப்படின்னாலுமே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் கோயில்கிட்ட வந்துவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறம் தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்றதுனால வந்திருக்கோங்க. இந்த மெஸ்ஸையும் பார்த்திங்கன்னா பையன் யூடியூப்பில் தான் பார்த்து தேடி எடுத்தாங்க. குரு கிருபா அப்படின்ற மெஸ் ஆரம்பித்து 4-5 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் பில்டிங் பார்த்திங்கன்னா பழமையான பில்டிங்காக இருக்குங்க. இங்கே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கேன்னு நான் சொல்கிறேன். கூட்டு கொடுத்துருக்காங்க, வாழைக்காய் பொடி மாசு, அப்பளம், ஊறுக்காய், கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்காங்க. சௌமியா வந்து வெஜ் பிரியாணி சொல்லியிருக்காங்க. வெஜ் பிரியாணி தான். தாமு வந்து சாம்பார் சாதம் சொல்லியிருக்காரு. வரட்டும், எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லணும். சாப்பிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆவரேஜான ஃபுட்டுன்னு தான் சொல்வேன். அதாவது அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கம்மியாக ரொம்ப மைல்டாக தான் இருந்ததுங்க. ஊறுக்காய் வச்சு தான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது. சாப்பாடோட ரேட் என்ன, மீல்ஸோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வந்து 104 ரூபாங்க. வெஜ் பிரியாணி தான் ரொம்ப அநியாயமாக பட்டது, 110 ரூபா. அப்புறம் சாம்பார் சாதம் வாங்கினாங்களா அது 75 ரூபா. ஒரு வடை வந்து 14 ரூபா 29 பைசாங்க. இந்த காஸ்ட்டுக்கு இந்த ஃபுட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆவரேஜான ஃபுட்டு தான். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மெயின் கோபுரத்தில் சைடில் பார்த்திங்கன்னா ஷெட்டு மாதிரி இருக்குங்க. அந்த ஷெட்டில் நடுவில் குரு கிருபான் இருக்குது. வந்தால் உங்களுக்கு ரொம்ப மைல்டாக வேணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியுங்க. கோபுரத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இவருக்கு இன்ட்ரடக்ஷனோ இல்லை ஸ்தல புராணமோ எதுவுமே தேவையில்லை. உலக பிரசித்தி பெற்ற பெருமாள். பசங்க என்ன சொன்னாங்க, எத்தனை தடவை இவரை பார்த்துட்டேன், பெரிய கோயில்மா, டைம் ரொம்ப கன்சீவ் ஆகும், வேறு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் இவரை பார்க்க சலிக்குமா என்னங்க, சும்மா ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு ஓடி வந்துடுறேன்டா அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கேங்க. உள்ளே போயிட்டு வந்து என்னோட தரிசனம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். பூலோக வைகுந்தம் சொல்லக்கூடிய நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் எவ்வளோ பெருசுனா கிட்டத்தட்ட 156 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க. 21 கோபுரங்களோட நிறைய சன்னதிகள் இருக்குது. சுற்றி வந்து தரிசனம் பண்ணணும்னா ஒரு நாள் ஆகுங்க. திருச்சிலேயே நிறைய கோவில்கள் இருக்குங்க. உள்ளூர் இருக்கவங்கலாம் கொடுத்து வச்சவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கோயிலாக நிதானமாக சுற்றி பார்க்கலாம். வெளியூர்லேருந்து வர நாங்கள்லாம் அடின்னு அடித்தா கூட சில கோவில்கள் விட்டு போயிடுதுங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த கோவில்லாம் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இந்த தடவை முடியலனாலும் நோட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக பார்க்கலாம்.
போன தடவை ஸ்ரீரங்கம் வரும்போதே பெருமாளை பார்க்க முடியலைங்க, தேரில் ஊர்வலம் போயிருந்ததா சொன்னாங்க. அம்மாவோட தரிசனம் மட்டும்தான் கிடச்சிது. இந்த தடவை எப்படி இருக்கும்னு தெரியலிங்க. அப்புறம் இங்கே பேட்ரி கார் வசதி இருக்குங்க. பெரிய கோவில் அப்படின்றதுனால ஒரு சன்னதிலேருந்து இன்னொரு சன்னதிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வயசானவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் அங்கே கொடிமரம் தெரிஞ்சு பாருங்கள், தரிசனம் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்களாம் எப்படி சன்னதிக்கு போகிறதுனே தெரியலிங்க. நிறைய பேரிகார்டு வச்சு வழி ஏற்படுத்தியிருக்காங்க. கூட்டமாக இருக்கும்போது சமாளிக்கிறதுக்கு இவ்வளோ பேரிகார்டு வச்சு வழி ஏற்படுத்தியிருக்காங்கங்க. அதனால் நாங்களுமே தடுமாறி தான் வழியை கண்டுபிடிச்சி போனோம். அங்கே போனால் வெளியில்லாத கூட்டமே அங்கே தான் இருக்குதுங்க. அப்படி ஒரு கூட்டம். யூஸ்வலாக இப்போல்லாம் இந்த மாதிரி கோவில்களில் பணம் கட்டி போகக்கூடிய க்யூ தான் அதிகமாக இருக்குது. சரி, தர்ம தரிசனம் போகலான்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே கூட்டங்க. அப்புறம் எப்படி தான் பெருமாளை பார்க்க போகிறோன்னே தெரியலிங்க. குட்டியை வேறு வச்சுட்ருக்கோமா, க்யூலுமே நிறைய குழந்தைங்க வயசானவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்கங்க. எனக்கு எப்படி தான் போய் பெருமாளை பார்க்க போகிறோன்னு ஒரு பயம் இருந்தது. அதுவும் அங்கே துவாரபாலகரோட ஒரு தங்க பிரப மாலைகளோடு தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் ஸ்ரீரங்க பெருமாளுடைய சன்னதி. அதுக்குள்ளே தான் சயன கோலத்தில், அதாவது படுத்துன்னு இருக்க மாதிரி பெருமாள் நமக்கு காட்சி கொடுப்பார். இதுவரை நான் பார்த்ததே இல்லை பூனா அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் சைடில் வியூ கொடுக்குறோம், அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷமிட்டுக்கிட்டே போய் சுவாமியை தரிசனம் பண்ணாங்கங்க. உங்களுக்கும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலோட தங்க கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. இது ரங்க விமானம் அப்படின்னு இந்த விமானத்துக்கு பேருங்க. ஸ்ரீரங்க பெருமாள் அயோத்தியிலேருந்து வரும்போது இந்த விமானத்தோடவே தான் வந்தாருங்க. ரங்க விமான தரிசனம் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்தா 100 ரூபாய் க்யூவில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்களேன். இது ஒரு லைன்னு நினைக்காதீங்க, அப்படியே வளைஞ்சி உள்ளே கட்டை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாமே மக்கள் தான் நிற்கிறாங்கங்க. எப்படியும் ஒரு 4 மணி நேரம் ஆகும் போல இருக்குது தரிசனம் பண்ண. அப்புறம் வெளியே வந்தால் இங்கே ஆண்டாள் கோயில், யானையோட பேர் ஆண்டாள். இந்த அம்மாவை தெரியாதவங்களே இருக்க முடியாது, இந்த அந்தளவுக்கு இந்த அம்மா ஃபேமஸ் இல்லைங்களா. எல்லா கோயில்களுமே யானையை பார்க்குறதுல ஒரு சந்தோஷங்க. இங்கே இருக்க கருடனும் விசேஷமானவருங்க. பெருமாள் எப்படி பெருசோ அதே மாதிரி இங்கே இருக்க கருடனும் மிகப்பெரிய உருவமாக இருப்பார். அப்படியே ரெக்கையை விரித்த மாதிரி இருப்பார். எப்போ பெருமாள் கூப்பிட்டாலும் பறக்க தயாராக இருக்கிற மாதிரி. இவ்வளோ நேரம் சிரமப்பட்டு நின்றும் பெருமாளை சரியாக தரிசனம் பண்ண முடியலன்னு வருத்தத்தில் இருக்கும்போது உற்சவர் மூர்த்தி வெளியே புறப்பாடு வந்தாருங்க. அவரை தரிசனம் பண்ணதில் ஒரு சந்தோஷம். ஏன் கவலைப்படுறேன், நானே உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு வெளியே வந்த மாதிரி இருந்ததுங்க. நீங்களுமே பெருமாளை தரிசனம் பண்ணிக்கோங்க. உள்ளூர்லேருந்து பார்க்குற யாருன்னா எந்த நாட்களில் பெருமாள் தரிசனம் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியூர்லேருந்து வர எங்களை மாதிரி மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். வீக் டேஸில் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களா தரிசனத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்களும் சொல்லுங்கள். எனக்கு இந்த கோயிலில் விஸ்வரூப தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசைங்க. ஆண்டாள் யானை காவேரியிலேருந்து தண்ணி கொண்டு பெருமாளுக்கு கொண்டு வரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதெல்லாம் நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. வெப்சைட்டில் புக் பண்ணி ஒன்று அழைச்சிட்டு போகிறேம்மா அப்படின்னு பையன் சொல்லியிருக்கான். பெருமாள் தாயார் சன்னதி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்குங்க நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு. எல்லா பெருமாள் கோயிலையும் சக்கரத்தாழ்வார் இருப்பாரா கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த கோவிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பார், மிக சக்தி வாய்ந்தவர். அவர் மட்டும் இல்லாமல் ராமானுஜரோட திருமேனி இருக்குதுங்க, அதையும் நம்ம தரிசனம் பண்ணணும். நரசிம்மர் சன்னதி இருக்குது, இப்படி நிறைய சன்னதிகள் இருக்குங்க. இன்னும் நிறைய சிறப்புகளும் இருக்குது. அதெல்லாம் நம்ம தேடி போய் பார்க்கணுங்க. ஆனால் நமக்கு தான் டைம் இல்லை, அதனால் சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டோம்.
பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டேங்க. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டங்க. தர்ம தரிசனம் குழியுது, 100 ரூபாய் தரிசனம் பெரிய க்யூ, அதுலேயும் போக முடியாதுன்னு தோணுச்சு. கிருத்திக் வர வச்சுட்டு இருக்கோங்களா, நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. கிருத்திக்கும் சௌமியா நந்தகுமார் வந்து கை குழந்தை வச்சுக்கிற க்யூவில் அனுப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் 4 பேர் வந்து 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உள்ளே போய் பெருமாளை பார்த்தோம். அதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு நாங்கள் பார்த்துட்டு வரதுக்கு. திடீர்னு எனக்கு முட்டி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலில் அந்த மலை ஏறணும் இல்லைங்களா, பெரிய பெரிய படிக்கட்டுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு பொழுது. நிற்கவே முடியல, கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அடித்து பிடிச்சி பெருமாள் எப்படியோ போய் பார்த்துட்டோம். ஆனால் ஒரு செகண்ட் கூட பார்க்கலிங்க. திருப்பதி பெருமாள்னாச்சும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துருப்போம் பொழுது. இவரை பார்க்கவே முடியல, அப்படியே இழுத்து விட்டாங்க. இன்றைக்கி சனிக்கிழமைனால அவ்வளோ கூட்டமா, இல்லை ரத சப்தமி கொடி ஏற்றிட்டாங்க அதனால் கூட்டமா என்னன்னு தெரியலைங்க. எப்படியோ பெருமாளை பார்க்கணுன்னு பார்த்துட்டு தாயாரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் மற்ற சன்னதிகள்லாம் போகலைங்க. தாமோதரன் மட்டும் போயிட்டு, எப்போவுமே நான் வந்தேன்னா நரசிம்மரை பார்க்காம வந்ததே இல்லை. இந்த வாட்டி என்னால் முடியலப்பா, அது இன்னும் பெரிய பெரிய படிக்கிட்டு நினச்சி பார்க்க முடியல. நீ போய் எனக்காக சாமி கும்பிட்டு வாப்பான்ட்டு தாமோதரன் மட்டும் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ 5:30 மணி ஆகிட்டுருக்கோம். 5:30 செல்ஃபோனில் பாரு 5:10 ஆயிடுச்சிங்களா. இப்போ வந்து திருவானைக்கால் போகலாமா, அப்புறம் வந்து சமயபுரம் போகலான்லாம் லிஸ்ட்டில் இருந்தது. உன்னால் முடியுமான்னு பசங்க கேட்டு வெளியே இட்டுன்னு வந்திருக்காங்க. நடக்க முடியாமல் தான் நடந்து வந்திருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன்டா அப்படின்னு வந்திருக்கேன். அடுத்து என்ன கோயில் பார்க்கலான்னு அடுத்து பார்க்கலாம். எடுத்துக்கோ, நான் எடுத்தாலும் திட்டுறல. நைட்டு 1:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பின நாம் முதல் நாளே திருச்சியில் 4 கோயில்கள் இதுவரையிலும் பார்த்துருக்கோங்க. நாங்கள் பார்த்ததை அப்படியே உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வர கோவிலையும் நீங்களும் தரிசிப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.